நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்போடுதான் தொடங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் நம் வாழ்வில் நடக்கிறது. இதுதான் வாழ்க்கை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம் சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாகவே இருக்கிறது. முழு மனதோடு நம்பு. எதை நம்பினாலும் ஆத்மார்த்த உணர்வோடு நம்பிக்கை வை. இந்த தவறைதான் நீ மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறாய். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்று குழப்பத்தோடு நீ இருப்பதால்தான், குழப்பத்தோடு நீ இருப்பதுதான் மிக மிக தவறு என்று நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன். என் அன்பு குழந்தையே, போதும், இந்த எண்ணத்தை நிறுத்திவிடு. இந்த தவறை நீ மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தால், நினைத்து கொண்டே இருந்தால் கஷ்டம் உனக்குத்தான். உன் மனமும் வேதனைப்படுமே ஒழிய உன் உடம்பும் வீணாகுமே ஒழிய எதுவுமே நல்லது நடக்கவே நடக்காது. எல்லாம் தவறாகத்தான் முடியும். எப்பொழுதுமே நேர்மறையாக நடக்கும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு கிடைக்கும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது நிறைவேறியே தீரும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு நாம் விருப்பப்படுவது எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும் என்று நம்பு. அந்த நம்பிக்கை மனதில் குறையோடு இல்லாமல் முழு நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர தோல்வி உன்னை வந்து தழுவவே தழுவாது. ஆனால் வைக்கின்ற நம்பிக்கை 100% அல்ல, 1000% உன் மீதும் உன் வாழ்க்கை மீதும் அப்பா மீதும் முழுமையாக இருக்க வேண்டுமே தவிர குறைவாகவோ குழப்பத்தோடோ இருக்கவே கூடாது. அப்படி இருந்து பார், உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே அமையும். எனவே என் குழந்தையே, தவறை அவநம்பிக்கையோடு நம்புகிறேன் என்று குழப்பமான மனநிலையோடு அந்த தவறை மீண்டும் செய்யாதே. போதும், அனைத்தையும் நிறுத்திவிடு. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் வெற்றியடைய, நினைத்ததை அடைய, நினைத்ததை உனக்கு சாதகமாக முடிக்க நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் அதிகமாகவே தேவை. மற்றவர்கள் பயணிக்கிறார்களே என்று அதே வழியில் நீ பயணித்துக் கொண்டிருப்பதாலும், மற்றவர்கள் இந்த வேலையை செய்கிறார்களே அவர்களைப் போல் நாமும் இந்த வேலையை செய்தால் நம் வாழ்விலும் வெற்றி வந்து குமியும் என்று மற்றவர்கள் செய்வதை அப்படியே நீயும் புரிந்து கொண்டு அதன்படியே செய்வதால் எந்த பலனுமே அல்ல. உனக்கான தனி வழி, உனக்கான புது தொழில், உனக்கான புதிய சிந்தனை என்று இருந்த பார், உன் மனதும் அல்ல உன்னுடைய வாழ்வும் உனக்கு பிரகாசமாகவே இருக்கும். சாயிநாதரை, நானும் நீங்கள் கூறியபடி புது வழியில் என்னுடைய புதிய சிந்தனையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு, உழைப்போடு, விடாமுயற்சியோடு நான் என்னுடைய செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் வெற்றி என்ற மகுடம் என் தலையில் வந்து சூடாமல் இருப்பதற்கு என்னதான் காரணமாக இருக்கும் என்று நீ உன் மனதில் எழுவது, நீ உன் மனதில் நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் உண்மைதான். எனக்கு அது நன்றாகவே தெரியும். உன் எண்ணமும் எனக்கு புரியும், உன்னுடைய செயலும் எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் வெற்றி என்ற மகுடம் உன் தலையில் வந்து சூழ சில முட்கள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்களை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். காயப்பட வேண்டும், முட்களால் காயப்பட வேண்டும் என்று நான் சொல்லுவது, வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய அடுத்த பக்கத்திலிருந்து நீ பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வெற்றிக்கு நடுவில்தான், உன்னுடைய வெற்றியின் முடிவில் இத்தனை சறுக்கல்கள் உனக்கு சிறிய சிறிய இடையூறுகளாகவே இருக்கிறதே தவிர இறுதியில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும்.
உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் அந்த சறுக்கல்கள் நடக்கப்பெறுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த நேரத்தில் மனவலிமையோடு நீ போராடி துணிச்சலோடு தைரியமாக எடுத்து வைத்தால் வெற்றி என்னும் மகுடத்தை நிச்சயமாக உன் தலையில் நீ சூடிக்கொள்ளலாம். பொறுமையோடும் நிதானத்தோடும் கூடிய நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த அகிலமே உனக்கு வெற்றி என்னும் உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு வந்தே தீரும். உனக்கு வரும் கஷ்டங்களாலும் அந்த வெற்றி என்னும் மகுடத்தை சூடுவதற்கு முன்பாக உனக்கு வரும் வேதனைகளாலும் போராட்டங்களாலும் சற்று கடினமாக இருப்பது போல்தான் தோன்றும். மனவேதனையாக இருப்பது போல்தான் தோன்றும். வாழ்க்கையே வெறுத்துவிட்ட போன்ற சிந்தனையும் உன் மனதில் எழத்தான் தோன்றும். ஆனால் மனம் தளராமல் நீ இருந்தால் எல்லாமே உனக்கு வெற்றியே. உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது அதன் நடுவில் நீ நிர்கதியாக நிற்பது போல ஒரு தோற்றத்தை உணர்ந்து கொள்கிறாயா? ஒரு தோற்றம், ஒரு பிம்பம் உன் மனதில் எழுகிறதா? அப்பொழுது நடுவில் யாருமே இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றோமே என்ற எண்ணத்தை மறந்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு மன அமைதியோடு நிதானமான சிந்தனையோடு எதையுமே யோசிக்காமல் சாந்தமான மனநிலையோடு இரு. அமைதியான சூழ்நிலை உன்னுள் கொண்டு வா. அந்த நேரம் உனக்கு நன்றாகவே புரியும். நீ நிற்பது உன் சாயப்பாவின் என்னுடைய பிடியில்தான் என்பது உனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். உன்னை சாயப்பாவாகிய நான் தாங்கிக் கொண்டே இருக்கிறேன், தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மனமாற உணர்ந்து கொள்வாய். எதற்குமே அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நின்று போராடு. உனக்கான என்னுடைய துணை என்றுமே உனக்கு உண்டு என் குழந்தையே. உன்னை நிச்சயமாக நான் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் முட்களாக இருந்தால் அதை உனக்கு முன்பாக சென்று மலர் பாதையாக மாற்றியமைக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை சுற்றி நடக்கும் அனைத்துமே வெற்றியாக மாறும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே என் ஆசிர்வாதம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியோடு கூடிய சந்தோஷமான வாழ்வை நிம்மதியாக நீ வாழ்வாய். அன்று முதல் இன்று வரை அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை செலுத்தும் எவரையும் நான் கைவிட்டு விட்டதே இல்லை. எவரையும் நான் நிர்கதியாக விட்டதும் இல்லை. அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பின் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தோடு இருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும்? நடக்கும் என்று நம்பு, முடியும் என்று நம்பு. நேர்மறை சிந்தனையாக இரு. எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் உள்ளே விடாதே. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே முடியும். நீ இது நாள் வரை செய்த தவறை மறந்துவிடு, நிறுத்திவிடு. எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். காலம் சென்றால் திரும்ப வரவே வராது. என் அன்பு பிரியமே, சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்கவே மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். எனவே துணிந்து சமாளி. உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான காலத்தில் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் இப்பொழுது நீ கேட்கும் இந்த நொடி கூட உனக்கு திரும்ப வரவே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும். இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். கண்மணியே, உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனை என்னும் காரணம்
ஒன்றையே நீ 10ஆக பார்க்கும் கண்கள் உன்னுடைய மனம்தான். அதை புரிந்து கொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ யாரிடமும் உன்னை பற்றி கேட்க வேண்டாம். யாரிடமும் கேட்கவே வேண்டாம். முதலில் கண்ணாடியை போய் பார். அதுதான் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்யும். நீ சொல்கிறாய், என்னுடைய வலது கை இடது கையாக தெரிகிறதே என்று நீ சொல்லுவாய். ஆனால் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்வதே அந்த கண்ணாடிதான். அனைத்துமே திசை மாறி காட்டலாம். ஆனால் உன்னுடைய ஆன்மாவை மிக சரியாக காட்டுவது அந்த கண்ணாடியே. அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். அப்பொழுது உனக்கு தெரியும் உன்னுடைய உயரங்கள் எல்லாம் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பது. அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இதுவே இப்படி இருந்தால், நீ உன்னை தாழ்த்தி யோசித்து பின் கண்ணாடி முண்டு நின்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீயே சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே. அவை உனக்கு தோல்வியாக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் மிக அற்புதமான உனக்கு கிடைத்த பொக்கிஷமான அனுபவம். அந்த அனுபவத்தால் நீ கற்றுக்கொண்ட பாடம் வெற்றியை விட கோடி மடங்கு, லட்ச மடங்கு மிக பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே. வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வெற்றி வந்துவிட்டால் கொண்டாட்டப்பாகுவதும், தோல்வி வந்துவிட்டால் துவண்டு செல்வதும் யாருக்கு என்ன லாபமாக இருக்கப் போகிறது? ஆனால் தோல்வியாக உனக்கு கிடைத்த பாடம், நீ அதனால் கற்றுக்கொண்ட பாடம், உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். அதுதான் உண்மையான வெற்றியும் என் குழந்தையே. அது உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தும். நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதப்படுத்தும். நான் சொல்லும் வழிகளில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறாய். நிழலெது நிஜம் எது என்று பாகுபாடு காட்டத் தெரிந்திருக்கிறாய். எனவே எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. உன் தந்தை நான் இருக்கிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. உன்னுடைய வலியை குறைக்க நிச்சயமாக ஒரு வழி இருக்கத்தான் செய்கிறது. அப்பா கூறிய இந்த வழியை பின்பற்றி உன் மனவேதனைக்கு சற்று ஆறுதல் படுத்திக்கொள். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள். உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையின் நிலையை நிச்சயமாக உன் அப்பா மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. என்னை முழுவதுமாக நம்பிய குழந்தைகள் வீட்டில் எப்பொழுதுமே தேவை என்பதே இருக்காது. அதை இருக்கவும் நான் விடமாட்டேன். உன்னுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் உன் சாயப்பா நிறைவேற்றும் பொழுது உனக்கு எப்படி தேவை என்பது இருக்கும்? நிச்சயமாக இருக்காது என் குழந்தையே. எதிரியாகவே இருந்தாலும் அவர்களும் நன்றாக வாழ வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல மனிதருக்கு அழகு. நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய மனதை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையும் ஜெயிக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கூறுவதற்கு முன், உன் பிரச்சனைகளை என்னிடம் கூறுவதற்கு முன் மற்றவர்களின் பிரச்சனையை கூறி அவர்களது வாழ்க்கையை சரி செய்யும்படிதான் என்னிடம் கேட்கிறாய். குழந்தையே, உன் பாசமான அன்பு எனக்கு புரிகிறது. உன்னுடைய இரக்க குணமும் எனக்கு புரிகிறது கண்மணி. மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் நீ, உன்னுடைய இந்த பொக்கிஷமான குணம் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. இவ்வளவு நல்ல மனம் படைத்த என் கண்மணிக்கு நான் நல்லதை செய்யாமல், பிரச்சனைகளுக்கான தீர்வை தராமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயப்பாவிற்கு? உன்னுடைய பிரார்த்தனையும் உன்னுடைய வேண்டுதல்களும் நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை.
நீ மனதால் ஒருமுறை நினைத்தாலே போதும். இல்லை இல்லை, நீ என் கண்ணை பார்த்தாலே போதும். உனக்கு தேவையானதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது வீணாக கவலைக்கு உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. நிம்மதியாக வைத்துக்கொள் உன் மனதை. உன் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு தகுந்த நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். நிச்சயமாக சேரும். இது சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக வழிகாட்டுவேன். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது எதற்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்காக அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. இனி ஆகப் போவதை என்னிடம் விட்டுவிடு. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன்னை பிரகாசமான வாழ்க்கையில் உட்கார வைக்க, கோபுரத்தின் உச்சியில் உன்னை கொண்டு சேர்க்க அனைத்துமாக நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. இனி கவலை என்ற சொல்லிற்கே உன் வாழ்க்கையில் இடம் கிடையவே கிடையாது. இதுவரை சோகத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி சந்தோஷம் முகத்தில் மட்டுமே இருக்கும். அதற்கு நான் சாட்சி. கவலைகளில் உன்னை நீயே ஏன் உருக்கிக் கொண்டிருக்கிறாய்? எப்பொழுதுமே என் பிள்ளையை தேடி பிடித்து என்னுடைய குழந்தையின் நல்வாழ்விற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கும் என்னை நினைத்து பார்க்க மாட்டாயா பிள்ளையே? ஒரு நொடியில் அனைத்தையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன்னுடைய கர்ம வினை கழிய வேண்டாமா? என் அன்பு பிரியமே, இரவு துவங்கியவுடன் உடனே சூரியன் வருவதில்லை தெரியுமா? ஆனால் சூரியன் தோன்றாமலையாயிருக்கிறார். அதற்கான நேரம் வரும்பொழுது எல்லாம் சுபமாகவே நிகழும். இரவும் வெளிச்சத்திற்கு வர சூரியனுக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல உன்னுடைய கஷ்டமும் தீர சில காலம் ஆகித்தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும்பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும். மிக மங்களகரமாக.
என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே.